Welcome students. Biozoology 12th standard next class molecular geneticsல transcription அப்படின்ற topic. What is the topic? Transcription. படி எடுத்தல் in தமிழ். Central dogma அப்படின்ற ஒரு process இருக்கு. Very interesting. Transcription படி எடுத்தல். Francis Crick அப்படின்றவர் தான் இந்த சென்ட்ரல் டோக்மா அப்படின்ற ப்ரப்போஸ் பண்ணவர் யார் அப்படின்னா ஃப்ரான்சிஸ் கிரிக் அப்படின்ற சயின்டிஸ்ட். இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அண்ட் மாலிகுலர் பயாலஜி டூ ப்ராசஸ் இருக்கும். ஒன் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன், அனதர் ஒன் இஸ் டிரான்ஸ்லேஷன். இப்போ ப்ரோட்டீன் சிந்தசிஸ்னாலே எடுத்துகிட்டா என்ன இருக்குது, ரெண்டு நிகழ்ச்சி இருக்குடா. ஒன் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன், அனதர் ஒன் இஸ் டிரான்ஸ்லேஷன். இப்போ சென்ட்ரல் டோக்மா பாருங்கள், இந்த சின்ன டயக்ராம்லேருந்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் வாட் இஸ் சென்ட்ரல் டாக்மா. இந்த ஃப்ரெண்ட் சி ஹியர், வாட் யூ மீன் பை டிரான்ஸ்கிரிப்ஷன். டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ ஃபார்ம் ஆனால் அதுக்கு பேர் படி எடுத்தல், டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். வேறஸ் ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆனால் அதுக்கு பேர் டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்கிறோம். இந்த மொத்தமாக சொல்கிறது தான் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சி ஹியர் டிஎன்ஏ, இந்த சிடிஎன்ஏ இருக்கு இல்லையா, காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் படி எடுத்தல் நிகழ்வு நடக்குது. அதில் டிரான்ஸ்கிரிப்ஷன், டிஎன்ஏ டிரான்ஸ்கிரைப்டு இன்ட்டு ஆர்என்ஏ, ஆர்என்ஏ இஸ் டிரான்ஸ்லேட்டட் இன்ட்டு ப்ரோட்டீன். இதுதான் சிம்பிள் ஃபார்முலா. ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கான சிம்பிள் எளிமையான ஒரு ஃபார்முலா இதுதான். நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். டிஎன்ஏல காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அது ரெப்ளிகேட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, டிஎன்ஏ இஸ் டிரான்ஸ்கிரைப்டு இன்ட்டு ஆர்என்ஏ, தட் இஸ் கால்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன். இது எல்லாமே எல்லா யூகேரியாட்ஸ்லையுமே இது நார்மலாக நடக்கும். இப்போ இதே நம்ம ஹெச்ஐவி வைரஸ் எடுத்துக்கோங்க, அது வந்து எக்ஸப்ஷன், ரிவர்ஸில் நடக்கும். ஆர்என்ஏ வந்து டிஎன்ஏவாக மாறும். யூகேரியாட்ஸில் எல்லாமே டிஎன்ஏ ஆர்என்ஏவாக மாறும். நார்மலாக எல்லாத்துலேயுமே டிஎன்ஏ ஆர்என்ஏவாக மாறும். நம்ம ஹெச்ஐவி வைரஸ், ரெட்ரோ வைரஸ் இருக்கு இல்லையா, எய்ட்ஸ் நோயை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ், அந்த வைரஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்என்ஏ டிஎன்ஏவாக மாறும் வித் தி ஹெல்ப் ஆஃப் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைமோட உதவியினால். ஓகே, இப்போ ஆர்என்ஏ டிரான்ஸ்லேட்டட் இன்ட்டு ப்ரோட்டீன். இது புரிஞ்சுதா? சென்ட்ரல் டாக்காமா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஆர்என்ஏ சிந்தசிஸ் டிஎன்ஏ பை ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்ஐவி வைரஸ் மாதிரி உள்ள வைரஸில். தென் டிரான்ஸ்கிரைப்டு இன்ட்டு எம்ஆர்என்ஏ பை டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் தென் இன்ட்டு ப்ரோட்டீன் பை டிரான்ஸ்லேஷன். எம்ஆர்என்ஏ மெசஞ்சர் ஆர்என்ஏ என்னவா மாறுது, ப்ரோட்டீனாக மாறுது. ப்ரோட்டீன் சிந்தசிஸ்னால் ஒன்றும் கிடையாதுமா. டிஎன்ஏ எடுத்துக்கோங்க, டிஎன்ஏல சிடிஎன்ஏ வந்து ஆர்என்ஏவாக மாறும், அதுக்கு பேர் டிரான்ஸ்கிரிப்ஷன் படி எடுத்தல். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்என்ஏல எம்ஆர்என்ஏன்னு சொல்லக்கூடிய மெசஞ்சர் ஆர்என்ஏ டிரான்ஸ்லேட்டட் இன்ட்டு ப்ரோட்டீன். இஸ் இட் கிளியர்? சென்ட்ரல் டாக்காமா வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஃபார் எ செல் டு ஆப்ரேட் இட் ஜீன் மஸ்ட் பி எக்ஸ்பிரஸ்டு. ஒரு செல் வந்து செயல்படணும் அப்படின்னா ஜீன் என்ன ஆகணும், எக்ஸ்பிரஸ் ஆகணும். திஸ் மீன்ஸ் தட் ஜீன் ப்ராடக்ட்ஸ் whether protein or RNA molecule must be made. This means that gene product whether protein or RNA molecule must be made. அங்கே என்ன இருக்கணும், ப்ரோட்டீன் அல்லது ஆர்என்ஏ அங்கே உள்ளே இருக்குது. RNA that carry genetic information encoding a protein form gene into the cell is known as messenger RNA. எந்த ஆர்என்ஏ தன்னுக்குள்ளே ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடிய மரபணு தகவல்களை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காரோ, ஒரு புரதத்திற்கு தேவையான எல்லா மரபணு தகவல்களையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்கள தான் தூதுவர் ஆர்என்ஏன்னு சொல்லக்கூடிய மெசஞ்சர் ஆர்என்ஏன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு ஜீன் வந்து டிரான்ஸ்கிரைப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எ ஜீன் டு பி டிரான்ஸ்கிரைப் படி எடுத்தல் நிகழ்வில் பங்கு கொள்ளுது. என்னவாகும், த டிஎன்ஏ which is a double helix must be pulled apart temporarily. DNA double helix என்ன ஆகுது, must be pulled apart temporarily புல் பண்ணப்படுது. and the RNA synthesized by RNA polymerase. டிஎன்ஏலேருந்து என்ன உருவாகும்னு சொன்னேன்,
ஆர்என்ஏ உருவாகும். அந்த ஆர்என்ஏ உருவாகிறதுக்கு எந்த நொதி பயன்படுது? ஆர்என்ஏ பாலிமரேஸ் பயன்படுது. திஸ் என்சைம் பைண்ட் டு யார்? ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம் பைண்ட் டு டிஎன்ஏ at the start of a gene and open the double helix. அந்த டபுள் ஹெலிக்ஸை என்ன பண்ணுது? ஓப்பன் பண்ணுது. ஃபைனலி ஆர்என்ஏ மாலிகுல் என்ன ஆகும் அப்படின்னா உருவாயிடும். டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ உருவாகிறதுக்கு இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம் வந்து உதவி புரிஞ்சிருச்சு. The nucleotide sequence in the RNA is complementary to the DNA template strand. நம்ம நடத்துகிறோம் இல்லையாமா, எந்த ஒரு டிஎன்ஏவாக இருந்தாலும் சரி ஆர்என்ஏவாக இருந்தாலும் சரி ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த சைடு அடினைன் குவானின் சைட்டோசின் இருந்துச்சுன்னா அந்த சைடு அடினைனுக்கு ஆப்போசிட்டாக தைமினுக்கு ஆப்போசிட்டாக அடினைன் குவானினுக்கு ஆப்போசிட் குவானினுக்கு ஆப்போசிட்டில் சைட்டோசினுக்கு ஆப்போசிட்டில் குவானின் அப்படி உருவாகும். இதே மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி, அதான்டா நிரப்பு கூறு. காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னா இந்த சைடில் அடினைன் இருந்தால் அந்த சைடில் தைமின் அந்த மாதிரி உருவாகும். இப்போ இங்கே ஆர்என்ஏக்கும் டிஎன்ஏக்கும் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். டிஎன்ஏ டு டிஎன்ஏனா தைமின்னா அடினைன் இருக்கும், சரிங்களா? இப்போ இங்கே தைமினுக்கு பதிலாக ஆர்என்ஏல என்ன இருக்கும்? யுராசில் இருக்கும். யுராசில் ஆர்என்ஏல இருந்தால் டிஎன்ஏல என்ன உருவாகணும்? அடினைன் உருவாகணும். தைமின் மட்டும் இருக்காது. புரியுதா? டிஎன்ஏனா தைமின் இருந்தால் டிஎன்ஏ. இப்போ டிஎன்ஏ இதில் தைமின் இருக்குது, ஆர்என்ஏ ஆப்போசிட் டைரக்ஷனில் உருவாகுதுன்னு என்ன நடக்கும்? யுராசில் இருக்கும், சரிங்களா? The nucleotide sequence in the RNA is complementary to DNA. காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் இருக்கும். டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆகிடும், which is synthesized, ஃபார்ம் ஆகிடுச்சு. Both the strands of DNA are not copied. ஒரே நேரத்தில் ரெண்டு ஸ்ட்ராண்டுமே என்ன ஆகாது? அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் பீரியடில் உருவாகாது, காப்பி ஆகாது, ரெண்டுமே டெம்ப்ளேட் ஆகாது. ஏன் டீச்சர்? போத் த ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் ஒன்றுனா தான் இதாகும், ஒன்று தான் காப்பி ஆகும். போத் த ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஆர் நாட் காப்பீடு டூரிங் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 2 reasons. 2 காரணம் இருக்குது. என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் த ஸ்டாண்ட்ஸ் ஆக்ட் அஸ் டெம்ப்ளேட், தே வுட் கோட் ஃபார் ஆர்என்ஏ வித் டிஃப்ரெண்ட் சீக்வன்சஸ். ஒன்று வந்து இப்போ ரெண்டுமே டெம்ப்ளேட்டாக ஆக்ட் பண்ணுச்சு அப்படின்னா they would code for RNA with different sequences. ரெண்டு ஆர்என்ஏ வந்து இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஆர்என்ஏ அப்போ ஆர்என்ஏ இருக்கு இல்லையா, அதோட கோட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெவ்வேறு வரிசையில் இருக்கும். அதனால தான் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்போது டிஎன்ஏவோட 2 இலைகளுமே வந்து படியெடுக்கப்படுறதில்லை அப்படின்னு சொல்கிறோம். 2 இலையுமே ஒரே நேரத்தில் டெம்ப்ளேட்டாக வார்ப்புருவாக செயலாற்றும். அப்படின்னா ஆர்என்ஏவோட குறியீடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே வெவ்வேறு வரிசையில் இருக்கும். அதனால தான் இது என்ன பண்ணப்படலை, ரெண்டும் ஒரே நேரத்தில் படியெடுக்கப்படலை, டிரான்ஸ்கிரைப்ஸ் ஆகலை. அப்படி வெவ்வேறு வரிசையில் இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், புரோட்டீன் இருக்கு இல்லையா, அந்த புரோட்டீனில் உள்ள அமினோ ஆசிட் சீக்வன்ஸும் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமினோ ஆசிட் சீக்வன்ஸ்லையும் பாதிப்பு இருக்கும். அப்படி இருக்கும்போது டிஎன்ஏவோட ஒரு பார்ட்டில் இருந்து 2 வெவ்வேறு புரதங்கள் உற்பத்தி ஆகி 2 டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ் உருவானுச்சு அப்படின்னா நடைமுறையில் பாரம்பரியமாக மரபு பண்பை கடத்துறதுல சிக்கல் ஏற்பட்டுரும். இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. இப்போ படியெடுத்தல் அப்படின்ற டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து டிஎன்ஏல 2 இலைகள்லையுமே படியெடுக்கப்படலை. இதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஃபஸ்ட்டு ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 இலையும் ஒரே நேரத்தில் டெம்ப்ளேட்டாக இருந்தது அப்படின்னா ஆர்என்ஏக்கான குறியீடு 2மே வெவ்வேறு வரிசையில் இருக்கும். இப்படி வெவ்வேறு வரிசையில் இருந்துச்சு அப்படின்னா புரோட்டீனில் உள்ள அமினோ ஆசிட் சீக்வன்ஸ்லையும் பாதிப்பு ஏற்படும். அப்படி பாதிப்பு ஏற்படுற பட்சத்தில் டிஎன்ஏவோட ஒரு பகுதியிலேருந்து புரோட்டீன்ஸ் உருவாகி ஒரு பார்ட்லேருந்தே 2 டைப் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகிடும். ஒரே பார்ட்லேருந்து 2 ப்ரோட்டீன் உருவாகும்போது 2 டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன் உருவாகும்போது ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல பிரச்சனை ஏற்பட்டுரும். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த
if two RNA molecules were produced simultaneously, double stranded RNA complementary to each other would be formed. This would prevent RNA from being translated into protein. ரெண்டு விதமாக ஆரண்ய மூலக்கூறுகள் ஒரே நேரத்தில் உற்பத்தி ஆணுச்சு அப்படின்னா ஆரண்யோட ரெண்டு இலையுமே ஒன்றுக்கொன்று நிகரொத்ததாகவே இருக்கும், ஒரே மாதிரியாகவே இருக்கும். அதனால தான் ஆரண்யவை புரதமாக டிரான்ஸ்லேட் ஆக விடாமல் இது தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரண்ய மூலக்கூறு ரெண்டு விதமாக உற்பத்தி ஆணுச்சு அப்படின்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருந்து போயிடும். பாருங்கள், ரெண்டு ஆரண்யாவும் சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் உருவாயிடுச்சுன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் ஆரண்யே காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர், ஒன்றுக்கொன்று ஒரே என்ன பண்ணும், ஒரு ஆரண்யாவும் இன்னொரு ஆரண்யாவும் காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். அப்போ ரெண்டுமே ரெண்டு ஆரண்யா காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும்போது என்ன உருவாகாது, புரதம் டிரான்ஸ்லேட் ஆகாது. அங்கே டிரான்ஸ்லேஷன் நடக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக புரதம் உருவாகாது. இதுதான் ரீசன். படியெடுத்தலின் போது டிஎன்ஏவோட ரெண்டு இலைகளுமே படியெடுக்கப்படாமல் ஏன் ஒரு இலை மட்டும் படியெடுக்கப்படுகிறது அப்படின்ற 2 மார்க் கேட்டாங்கன்னா இந்த ரெண்டு ரீசனையும் எழுதுங்கம்மா. மொதல் ரீசன் ஆரண்யோட குறியீடு ரெண்டு வெவ்வேறு வரிசையில் இருக்கும், அதனால் புரத உற்பத்தியில் பாதிப்பு ஏற்படும். ரெண்டாவது ரீசன் ரெண்டு ஆரண்ய உருவானுச்சுன்னா பிரச்சனை. ஏன் அப்படின்னு சொன்னால் ரெண்டு ஆரண்யமே காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கிறதுனால ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்காது. தட்ஸ் ஆல்ரா. இது டிரான்ஸ்கிரிப்ஷன். இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனுங்கிற படியெடுத்தல் ஒரு 3 மார்க்கில் கேட்கலாம், படிச்சுக்கோங்க. தேங்க்யூ டு ஆல். நெக்ஸ்ட் அந்த டிரான்ஸ்கிரிப்ஷனை பற்றி ஒரு 5 மார்க் இருக்குடா, அந்த கிளாஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். படி எடுத்தல் அழகு மற்றும் மரபணு அப்படின்னு சொல்லக்கூடிய 5 மார்க் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.